விஜயகாந்த் நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்ட்டு, தம்பி நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்ட்டு கலைஞர் ஐயா சொல்லியிருந்தார் முன்னாடி. இது மாதிரி நம்மெல்லாம் எதிர்பார்த்தோம் போன எலெக்ஷனில் கமலஹாசன் நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்ட்டு, திமுக கூட சேருவார்ட்டு. ஆனால் அவர் திமுக கூட சேராமல் தனியாக நின்று அந்த இடத்துல திமுகவுடைய ஓட் பேங்கை உடைச்சி திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓட் லாஸ் பண்ணி வச்சார். அதனால் இந்த தடவை வந்து எப்படியோ ஓரளவுக்கு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காரு. திமுகவில் சேர்த்துட்டாரு. திமுக கூட கூட்டணி வச்சுருக்காரு. திமுகவில் சேரல, திமுக கூட கூட்டணி வச்சினார். இது மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வேறு வச்சுருக்காரு. இந்த தேர்தலில் இல்லை, இந்த தேர்தலில் வந்து போட்டியிட போகிறதில்ல நாடாளுமன்றத்துக்கு. அடுத்த வரும் தேர்தலில் 2025 தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்ட்டு, திமுக கூட சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ணாமலை அவர்கள் வந்து கமலஹாசனையும் சேர்த்து விமர்சனம் பண்ணணுமே, இதை பற்றி கேட்கும்போதே ஏதாவது சொல்லுவார். அவர் என்ன சொல்லியிருக்காரான்னு தெரியல. நான் இது வரைக்கும் நியூஸ் ஒன்றும் பார்க்கல. இந்த நியூஸை பார்த்துட்டு சரி இதை ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் கண்டிப்பாக ஏதாவது பேசுவார். பேசி அது ஒரு சர்ச்சையை கலப்போம். எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் சக்ஸஸ் ஆன உடனே அந்த படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இவங்க கூடலாம் உட்காந்து வேறு கமலஹாசன் பேசினார். இந்த மாதிரி எல்லாரையும் இணைச்சின்னு போகிறது தான் அரசியல் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டார். முதல்ல வந்து தனியாக நிற்கிறேன்னாரு. அப்புறம் எல்லா ஆட்சியாளர்களையும் குற்றம் சொல்லியிருந்தார். அமெரிக்கா மாதிரி ஆகணும் அது இதுன்ட்டு நிறைய டைலாக்லாம் விட்டுருப்பாரு. ஏன்னா அவர் முகவசி நேரம் அமெரிக்காவில் தான் இருப்பார். அமெரிக்காவில் படிச்சுட்டு அம்ஜிகரையில் அரசியல் பண்ண முடியாதுன்றது அவர் இப்போ தான் புரிஞ்சுக்கினார் போல இருக்குது. எப்படியோ நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரி, மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி.